வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன். குன்னூர் ரயில் நிலையம் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், LED மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 மணிக்கு துவங்கவுள்ள நிலையில் குன்னூரில் 2 மணி முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை உள்ள 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவேக அரசு தொடரக்கூடாது என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஓராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. RSS அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாச குமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசியா ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார்.
மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.